ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ். இப்போ ரீசெண்டாக ஹாலிவுட் சைடில் என்னென்ன கொஞ்சம் முக்கியமான பேர் லெவலான அப்டேட்ஸ்லாம் வந்து எல்லாத்தையும் அப்படியே இன்னைக்கு ஒரு வீடியோ நம்ம பார்த்துலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம பிரிடேட்டர்ஸ் பேட்லேண்டோட மூவி நல்லபடியாகவே போயிட்டு இருக்கு. ஆக்சுவலி என்கிட்ட பிரிடேட்டர்ஸோட ஃப்ரான்ச்சைஸில் இதுதான் செகண்ட் ஹையஸ்டான இப்போதைக்கு வந்து லைக் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் டோட்டல் ஒரு $80 million அவங்க பார்த்துட்டாங்க. பட்ஜெட் வந்து ஒரு $105 million தான். அண்ட் கண்டிப்பாக சொல்கிறேன், இது ஒரு நல்ல மூவியாக நானும் பர்சனலி பார்த்துட்டேன். அண்ட் ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருக்காங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக இது ஒரு லாங் ரன் ஆன ஒரு மூவியாக போவோம். அண்ட் ஈஸியாக சொல்கிறேன், ஒரு 250 கிட்டாச்சும் அவங்க பாக்ஸ் ஆஃபீஸில் கலெக்ஷனில் எதிர்பார்க்கலாம். அண்ட் பை த இன்கேஸ் யாரெல்லாம் இன்னும் நீங்கள் பிரெடேட்டர் பேட்லேண்ட் மூவியே பார்க்கலன்னா அவங்களுக்காக சொல்கிறேன், உங்களை டெஃபினட்டாக போய் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்கேஸ் ஜென்ரலாக நீங்கள் பிரெடேட்டர்ஸோட ஃபேன்னா கண்டிப்பாக போய் நீங்கள் பார்க்கலாம். உள்ள நல்ல ஆக்ஷன் விஷுவல்ஸ் வைஸ் வந்து சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ரெசிடென்ட் இவிலுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு வாட்டி ரீபூட் பண்ண போகிறாங்களாம். அண்ட் எத்தனை வாட்டி ரீபூட் பண்ணுவாங்க, அதே தான் எல்லாருக்கும் அதே ஒரே கேள்வி தான் இருக்குது. பட் இப்போதைக்கு நம்ம வந்து அதே ரேக்கூன் சிட்டியை தான் பார்க்க போகிறோம். பட் ஒரு வின்டர் என்ற கான்செப்ட்ல வந்து அவங்க கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு அவங்க ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி மெயினான நம்ம ரெசிடென்ட் இவில் ஃப்ரான்ச்சைஸ் தான் நல்லபடியாக போச்சு. மிலா ஜோவிக்கு தான் உள்ள நடிச்சிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறமா அவங்க லைக் நிறைய ரீபூட்ஸ் பண்ணியிருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸ் ஒரு பக்கம் சீரீஸ்லாம் கொண்டு வந்தாங்க, இன்னொரு பக்கம் திருப்பி ஃப்ரான்ச்சைஸே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷான மூவி கொண்டு வந்தாங்க. அது எல்லாத்தையும் ஸ்க்ராட்ச் ஆக்கிட்டு திருப்பி அகெயின் அதை ரீபூட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ பார்ப்போம் இந்த வாட்டியாச்சு கொஞ்சம் ஒழுங்காக ஒரே ஃப்ரான்ச்சைஸாக கொண்டு வராங்களா இல்லையான்னு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம எல்லாருமே மைக்கேல் ஜாக்சனோட ட்ரெய்லரை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் ஆக்சுவலி இப்போதைக்கு நல்ல ஒரு ரெக்கார்டே கிரியேட் பண்ணியிருக்கு. லைக் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணி வித்தின் 24 hours 116 million வியூஸ் கிட்டேயும் போயிடுச்சு. அண்ட் எப்படியோ April 24 தான் ரிலீஸும் பண்ணும்போது வேர்ல்டு வைட் ஃபுல்லாக தியேட்டர்ஸில். அண்ட் என்ன ஒரு கான்செப்ட்னா, நம்ம லெஜெண்டரியான மைக்கேல் ஜாக்சன் இவங்க எல்லாருக்குமே தெரியும். நம்ம வந்து அவரை ஒரு டான்ஸராக தான் பார்த்துருக்கோம். பட் இன்டெப்த்தாக அவருக்கு என்ன ஸ்டோரி, ஸோ அது எல்லாத்தையும் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். அண்ட் அதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மைக்கேல் ஜாக்சனோட ஒரிஜினல் நெஃப்யூ, அவன் பேர் தான் இப்போ ஜெஃபர் ஜாக்சன் சொல்லிட்டு, ஸோ அவர் தான் வந்து லைக் பார்க்க ஆல்மோஸ்ட் நம்ம மைக்கேல் ஜாக்சன் மாதிரியே சிமிலாரிட்டி இருக்குது. ஸோ அவர் வச்சு வந்து என்டையர் இந்த படத்தை கிரியேட் பண்ணிட்டாங்க. ஹைப்பு பயங்கரமாக இருக்குது இப்போதைக்கு இந்த மூவிக்காக. பயோபிக் மூவினால நம்ம இன்னும் இன்டெப்த்தாக இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், லைக் என்ன ஏது எப்படி எல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் நிறைய விஷயங்கள் இருக்குது, நானும் அங்கங்கே கேள்விப்பட்டிருக்கேன். பட் அதில் எவ்வளோ ட்ரூன்னு சொல்லிட்டு என்னால் எக்ஸாக்டாக சொல்ல முடியல. ஸோ மூவியை பார்த்தோன்னா நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட ட்ரெய்லரும் December 19 அன்னைக்கு தான் ரிலீஸ் ஆக போகுது. எஸ் கைஸ், அலாங் வித் த அவத்தார் நம்ம ஃபயர் அண்ட் ஆஷ் மூவி வருது பார்த்தீங்களா. ஸோ அதோட அப்படியே மூவி ரிலீஸ் ஆகும்போது தேட்டர்ஸில் அப்படியே சைடில் நம்ம அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட ட்ரெய்லரும் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அது எப்படி வரும்னு சொல்லிட்டு கொஞ்சம் டவுட்டாக இருக்கலாம். ஆக்சுவலி எல்லாமே நம்ம டிஸ்னி தான். ஸோ டிஸ்னி வந்து அவங்களுக்கு மார்க்கெட்டிங் வைஸில் அவங்க அப்படி பண்ணுறாங்க. அண்ட் என்னதான் நம்ம டூம்ஸ்டே ட்ரெய்லர் வருது. அண்ட் இப்போதைக்கு டூம்ஸ்டேல நிறைய ஒரு ஹைப் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. ஒரு பக்கம் ஒரு எக்ஸ்மென் டீம் இருக்குது, இன்னொரு பக்கம் நம்ம அவெஞ்சர்ஸ் டீம் இருக்காங்க. இப்போதைக்கு எல்லாம் தனித்தனியாக இருக்காங்க. பட் பார்ப்போம் எப்படி திருப்பி ஒன்றா வராங்க. இன்னொரு பக்கம் ஒரு யங் அவெஞ்சர்ஸ் மாதிரியான ஒரு டீமே ஃபார்ம் ஆயிருச்சு. இன்னொரு பக்கம் நம்ம தண்டர் போல்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்க தான் நியூ அவெஞ்சர்ஸ்ன்னு சொல்லி சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய அங்கங்கே சில பீசஸ்லாம் இருக்குது. அண்ட் இப்போதைக்கு நம்ம ஃபேண்டாஸ்டிக் ஃபோரோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மூவியை பார்த்துருப்பீங்க, அவங்களும் அப்படியே கொஞ்சம் உள்ளே இன்வால்வ் ஆகிட்டாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாத்தையும் எப்படி கம்பைன் கொண்டு வந்து அதை பார்க்க போகிறோம். அண்ட் டூம்ஸ்டே வில்லன் வேற லெவலில் இருக்காரு. ஸோ அதனால பார்ப்போம் எப்படி கொண்டு வராங்க. அட்லீஸ்ட் அந்த ட்ரெய்லர் பார்த்தாச்சும் நம்மளுக்கு ஒரு ஜென்ரிக் அவுட்லைன் ஆச்சு வரும், லைக் நம்ம எந்த ரேஞ்சில் போய் எதிர்பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஜோலோ மேடியன், இவர் தான் நம்ம இதுக்கு முன்னாடி ப்ளூ பீட்டல்ல ஹீரோவா பார்த்துருப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம கராத்தே கிட் சீரிஸ் இருந்தது பார்த்தீங்களா, கோப்ரா காய். ஸோ அதுலேயும் நம்ம இவரை தான் பார்த்துருப்போம் ஹீரோவா. இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஒன் பீஸோட யூனிவர்ஸ்க்கு வராரு. எஸ் கைஸ், Season 3 ஒர்க்லாம் அஃபிஷியலி அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் நம்ம மங்கி டி லூஃபியோட லைக் அண்ணன் கேரக்டர் தான் நம்ம ஏஸ் கேரக்டர் தான் இவர் நம்ம இந்த ஹீரோ தான் நடிக்க போகிறாராம். ஸோ அதனால ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு ஹைப்பு கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ ஏஸ் கேரக்டர் பற்றி தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், ஒன் ஆஃப் த லைக் ஒரு நல்ல கேரக்டர், ஃபயர் பவர் இருக்கும் அவர்கிட்ட. ஏன்னா ஒரு ஃபயர் டிராகன் ஃப்ரூட்டை சாப்பிட்டு அவங்க அந்த பவர் கிடச்சிருக்கும். அண்டு இந்த பிரதர்ஸோட டியூ இருக்குது பார்த்தீங்களா, செம்மையாக இருக்கும். லைக் அவங்க சின்ன வயசுலேருந்து ஒன்றா ட்ரெயின் பண்ணி ஃபைனலி தனித்தனியாக ஒரு இடத்துக்கு போயிட்டு அண்ட் அது எப்படி இப்போ திருப்பி ஒன்றா வந்திருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் அந்த இன்டெப்த்தான ஸ்டோரி வைஸில் பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அண்ட் ஏஸ் வந்து இப்போதைக்கு வந்து ஒயிட் பியர்ட் கீழே தான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. ஒயிட் பியர்டோட சீன்லாம் வரும், அதெல்லாம் அல்டிமேட்டு. ஸோ பார்ப்போம் அது எல்லாத்தையும் எப்படி அவங்க ஒரே இதில் கொண்டு வராங்கன்னு. பட் ஏஸோட கேரக்டர் இவர் நடிகர்னால லைக் அது இப்போவே தெரிஞ்சு ஜஸ்ட் ரெஃபரன்ஸ் வைஸாக நிறைய இமேஜ் வந்தோடனே அது கொஞ்சம் ஓகேஷாக தான் இருக்குது.
அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம பிரெண்டன் ஃப்ரேசர் அண்ட் நம்ம ரேச்சல் விசி வந்து திருப்பியும் வந்து நம்ம மம்மியோட மூவியில் வர போகிறாங்க. எஸ் கைஸ், இவங்க தான் ஓஜி ஆக்டர்ஸ். இதுக்கு முன்னாடி நம்ம 90s வந்து ஒரு மம்மி மூவியெல்லாம் வந்தது பார்த்தீங்களா, கிளாசிக்கலானது. ஸோ அதில் இவங்க தான் நடிச்சிருப்பாங்க. ஆக்சுவலி அந்த ஃப்ரான்ச்சைஸ் நல்லா தான் போச்சு, பட் சடனாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா நம்ம பிரெண்டன் ஃப்ரேசர் வந்து லைக் டோட்டலாக காணாமவே போயிட்டாரு. இப்போ திருப்பியும் அவர் வந்திருக்காரு. வந்தோடனே பயங்கரமான பெரிய 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 மூவிஸ்ன்னு சொல்ல முடியாது, பட் இருந்தாலும் அவர் இம்பேக்ட் கிரியேட் பண்ற மாதிரியா வந்து திரும்பி ஒரு தந்துட்டாரு. அண்ட் அதனால தான் இப்போ ஓகே மம்மி பிரான்ச்சைஸை திரும்பி ரிவைவ் பண்ணலாம். நடுவில் நம்ம டாம் க்ரூஸும் மம்மி பிரான்ச்சைஸ் பண்ணாரு, பட் அன்பார்ச்சுனேட்லி அது செம்ம பெரிய ஃப்ளாப்பாகவும் மாறி இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் அவரும் வேணாம் நம்மளுக்கு இதுன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாரு. பட் ஓகே, இப்போ பிரெண்டன் ஃப்ரேசர் திருப்பி வந்து அவரோட ஓஜி கேரக்டர் அண்ட் அதே ஸ்டோரி கண்டினியூஷனோட கொண்டு வராங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதே ஆக்டர்ஸ் தான் திருப்பி கொண்டு வராங்களா. ஸோ அதனால இது நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். பை த வே இப்போதான் பேசியிருக்காங்க, கண்டிப்பாக ஒரு 2 வருஷம் ஆச்சு ஆகும் இதை எடுத்து முடிக்கிறதுக்காக. அதனால நம்ம இது மேபி மேக்ஸிமம் 2027 எதிர்பார்க்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதான் இப்போதைக்கு கொஞ்சம் ரீசெண்டாக ஹாலிவுட் சைடில் என்னென்ன கொஞ்சம் முக்கியமான மெயினான அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கோ அதை அவங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். பை த வே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் Play Tamil Dub. See you in next video. Bye guys.